நேர்களே டிப்ஸ் பார்ப்போமா? என்ன அப்படின்னா, இப்போ வெண்டைக்காய் சட்னி இது தொக்காவே வச்சுக்கலாம். 1 மாதம் கிடையாது. எப்படின்னா பக்குவம் மட்டும் கரெக்டாக கேட்டுக்கோங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகா, உரப்புக்கேற்ற ஒரு 3 மிளகா வத்தல், புளி கொஞ்சோண்டு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை போடுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஐட்டத்தெல்லாம் அதுலேயும் போட்டு வதக்கிக்கோங்க. அந்த சைடு வெண்டைக்காவை பொடியாக நறுக்கி சிம்மில் போட்டு மூடி வைங்க. ஒரு 200 வெண்டைக்காய் அப்படியே மூடி வச்சுருங்க. அப்போ ஆறிடும். அந்த வெந்த வெண்டைக்காவை எடுத்து வச்சுட்டு இந்த இதை அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காவையும் சேர்த்து அரைச்சி கொஞ்சோண்டு உப்பு தேவைக்கேற்ப போட்டு இந்த கடாயில் இன்னும் நல்லெண்ணெய் விட்டு இந்த அரைச்ச விழுதை நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. எண்ணெய் ததும்பி நல்லெண்ணெய் விட்டு இது தேவைக்கேற்ப எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். செமையாக இருக்கும். ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரை தோத்தது வெண்டைக்காய் செமையாக இருக்கும்.